சரி ஹலோ ஹாய் ஹலோ என்ன கதைச்சது அப்போ போவோம் என்ன நாங்க போமா நாங்க போவோம் திரும்பி போவையா நாங்க இப்ப கதைச்சா தான் நாங்க கதைக்கலாம். சரி என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர்? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வினுஷா. சரி மற்ற ஆளுக்கு என்ன பேர்? சுசி. என்ன பேர்? என்ன பேர் வித்தியாசமா கிடக்கு? சின்ன பேரா இருக்கு. அண்ணாக்கு பெரிய பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர்? என்ன பேர் பிள்ளைக்கு? விளங்கல அப்படி சொன்னா பிள்ளையா சொல்றேன்னு சொல்லுவோம். அப்படியா? சரி சுசியண்டா அப்ப கூப்பிடுறவ பிள்ளைய அதான் பிடிக்கும் பிள்ளைக்கு. சரி இன்னைக்கு அப்ப யாருக்கு பர்த்டே? சுசிக்கு பர்த்டேயா வினுஷாந்துக்கு பர்த்டேயா? யாருக்கு பர்த்டே? உமக்கு. சரி அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஷர்ட் எல்லாம் போட்டு வடிவா வலிக்கிட்டு நிக்கிறீங்க. என்ன என்ன கதைச்சா தானே அக்கா கதைக்கலாம். சரி இப்ப நாங்க கிஃப்ட கொடுத்தா கதைப்பீங்களா? சரி பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கேன். நான் எல்லாம் மச்சிங்கா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே வினுஷாந்த் போட்டு அழகா ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது. இது வினுஷாந்துக்கு தானே கேக் வந்திருக்குது. அம்மாக்கள் நான் நினைக்கிறேன் ஜெலோ கலர்ல எதிர்பார்க்காம கட்டினாங்களோ தெரியா பலூன். நாங்களும் எதிர்பார்க்கல. என்னடா செலக்ட் பண்ணின கார் வந்து பிளாக். தேடி பார்த்தோம் கிடைக்கல. அப்ப செலவு எடுத்துட்டு வந்தோம். சரியா அமைஞ்சிட்டு பிள்ளைக்கு. சரி அழகா கார் எல்லாம் வச்சு வடிவா கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. கார் விருப்பமா? சரி கார் தீம்ல கேக் அனுப்பி இருக்கிறாங்க. சரி உங்களுக்கு என்ன விருப்பம்? அண்ணாக்கு கார் விருப்பமா? உங்களுக்கு என்ன விருப்பம்? என்னப்பா? ரிமோட் கண்ட்ரோல் கார் அதான் வச்சிருக்கதுல. ரிமோட் கார் தான் வச்சிருக்கு. சரி கையத்துல விட்டுட்டு கதைங்க. சரி உங்களுக்கு எப்ப பர்த்டே? அண்ணாக்கு இன்றைக்கு பர்த்டே. உங்களுக்கு எப்ப பர்த்டே? எப்ப பர்த்டே? அப்ப இவர் கதை கேள. நான் அண்ணாக்கு மட்டும் கிஃப்ட கொடுப்போம். இல்ல அண்ணாக்கு மட்டும் கொடுப்போம். நான் கிஃப்ட இப்ப உமக்கு கிஃப்ட் இல்ல. கதைப்பீங்களோ? கதைங்களே. இது அண்ணாக்கு இல்ல, பிள்ளைக்கு தான் தர போறேன். சரி அடுத்த கிஃப்ட் வந்து இன்றைக்கு 9வது பர்த்டே வினுஷாந்துக்குன்னு சொல்லி 9 மைலோ வச்சு எத்தனை பேர் நிற்கிறாங்க? சின்னாக்கள் கிட்டத்தட்ட 9 பேர் நிற்கிறாங்க போல கிடக்கு. 9 மைலோ வச்சு உங்களுக்கு ஒரு மைலோ பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? யார் அனுப்பினா? யார் கிஃப்ட் எல்லாம் அனுப்பினா? அப்ப கதை காட்டிக்கு ஆறு ஐயோ எல்லாம் வாங்கிட்டு வந்த பெருமை புகழ் எல்லாம் எனக்கு வந்துட்டு தானே. நான் கொண்டுதான் வந்தேன். வாங்கி கொண்டு வந்தேன். எனக்கு ஒரு ஆக்கள் சொன்னேன் உங்களுக்கு கொண்டு கொடுக்க சொல்லி. யார்? எனக்கு தான் தெரியும். அங்க அம்மாக்கு அப்பாவுக்கு நிக்கிற ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். விஷி பெரியம்மா எங்க இருக்கிறா? லண்டன்ல இல்ல போல இருக்கு. விஷி பெரியம்மா இல்லையே. வேற யாரு? வேற யாரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு யாரு உங்களுக்கு நெடுக போன் கதைக்கிறது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது பிள்ளைக்கு? சின்ன அப்பப்பா எங்க இருக்கிறார்? ஆமா எங்க? லண்டன் தான். சரி நீங்க சொல்லுங்க வேற யார் அனுப்பியிருப்பாங்க அண்ணாக்கு கிஃப்ட்? எனக்கு துசியத்தான் பிடிச்சிருக்கு அண்ணாவை விட. கதைச்சாதான் இன்னும் எல்லாம் கொண்டு போவேன். நாங்க இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன். அந்த கிஃப்ட் தர மாட்டேன் பிறகு. அதுதான் ஸ்பெஷல் கிஃப்ட். உங்களுக்கு வந்த கிஃப்ட்லயே உங்களுக்கு விருப்பமான கிஃப்ட். யார் அனுப்பினா அண்ணாக்கு கிஃப்ட் எல்லாம்? அண்ணாக்கு யாரு கிஃப்ட் அனுப்பினா? கோமா என்னோட போமா இல்ல இல்ல தானே. அப்ப கதைப்பீங்க தானே.
அப்ப நாங்க எல்லாரும் எடுப்போம் என்ன, நாங்க எல்லாரும் சாக்லேட்டை பிரிச்சு எடுப்போம் என்ன, இவை கதை காட்டிங்க நாங்க எல்லாரும் பிரிச்சு எடுப்போம் என்ன, இதுல இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போவோம் அவர் கதைக்கல என்ன. ஓமா என்ன செய்வோம்? சரி நாங்கள் புதுசு தானே அதான் நாக்கும் அப்படியா? ஏன்னா காலை பார்க்க நல்லா தெரியுது, நல்லா கதைப்பாருன்னு. சரி அடுத்தது 2 பேருக்கும் சேர்த்து அழகா சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு. சாக்லேட்ஸ் விருப்பமா? யாருக்கு விருப்பம் கூட சாக்லேட்ஸ்? எனக்கு அவர் சொல்லியாச்சு உங்களுக்கு சாக்லேட்ஸ் விருப்பம் இல்லை. நான் அண்ணா முதலாவதான் சொல்லிட்டான் தனக்கு விருப்பம் என்று. அவருக்கு விருப்பம் இல்லை போல எனக்கு. என்ன அண்ணாக்கு கேக் வந்திருக்குது, எனக்கு கேக் வரையில கோவமோ அப்படி என்னவுமா? உங்களோட பர்த்டேக்கு உங்களுக்கு கேக் வரும் தானே இல்லையா? 2 பேருக்குமா பர்த்டே இன்னைக்கு? இல்ல தானே, உங்களோட பர்த்டே 28ஆம் தேதியாமல்லோ இந்த மாசம். அப்படியா? 2 பேருக்கும் உண்டு. அப்பவே ஒரு கேக் கொடுத்தவே பாதி பாதியா வெட்டி சாப்பிடு. பாதி பாதியா வெட்டி சாப்பிடலாம் தானே. இன்னொரு கேக் வேணுமா? அப்ப ஏன் கதைக்காம நிக்கிறீங்க? அப்ப என்ன கோவம் என்ன? சரி நாங்க இப்போ ஒரு வேலை செய்வோமா, ஒரு மேஜிக் ஒன்று செய்வோம். நான் அந்த மேஜிக் செஞ்சா கதை கொண்டு படிவா. ஓகேயா? ப்ராமிஸ் ப்ராமிஸ் பண்ணுங்க. மேஜிக் செஞ்சா கதை பண்ணுன்னு சொல்லுங்க. இல்லையா? அது இல்லையா? அப்ப வேணாம், அந்த மேஜிக் செய்ய வேணாம். சரி அண்ணா அந்த தம்பியோட கண்ணை பொத்துங்க பாப்போம். கண்ணை மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம். சரி நாங்க சொல்ல மட்டும் கண்ணை விடக்கூடாதா? நான் நினைக்கிறேன் அவருக்கு எல்லாமே அண்ணாக்கு பர்த்டேன்ட்டு நீங்க 9 மட்டும் குத்தி போட்டீங்க போல கிடக்குது. தனக்கு ஒன்று தான், அண்ணாக்கு என்ன தனியா வந்திருக்குன்னு தான் கோவம் போல கிடக்கு. அப்படியா? கோவமா? சரி அண்ணா அப்படியே கண்ணை பொத்தி வச்சுட்டு தம்பிக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கும் தெரியாதா? கெஸ் பண்ணுங்க. 2 பேரும் கதை காட்டியே நான் மட்டும்தாங்க கதைச்சிட்டு இருக்கிற மாதிரி போகுது. சரி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க? எனக்கு கேட்காதுன்னு சொன்னானല്ലോ, சத்தமா கதைச்சாதான் கேட்கும். ஓகே நீங்க எங்க படிக்கிறீங்க? எங்க? முன்பள்ளியிலையா? எத்தனை வயசு பிள்ளைக்கு இப்ப? 5 4 வயசா? ஏன் கோபமா நிக்கிறீங்க? சரி கண்ணை பத்தலாம். நீங்களே மூடிடலாம். பாப்போம் என்ன கிஃப்ட் வருதுண்டா. சரி அப்படி கண்ணை விடுங்க பிள்ளைங்க. என்ன என்ன வந்தது? இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு? இன்னொரு கேக் இருக்கு. அப்படி முன்னுக்கு வந்து பாருங்க என்ன இருக்குன்னு. அப்படி முன்னுக்கு சுத்தி வாங்கல. ராயல் என்ஃபீல்டு. அப்படியா? பிள்ளைக்கு பைக் பிடிக்குமான்னு சொல்லி பைக் கேக் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகேயா? 2 கேக் வந்துட்டு 2 பேருக்கு தான் இன்றைக்கு பர்த்டே. பிள்ளை 28ஆம் தேதி பர்த்டே இன்றைக்கு தான் செய்யறாங்க. ஓகேயா? ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு போல கிடக்க என்னென்னு விளங்குகளுக்கும். சரி இப்ப 2 பேருக்கும் நாங்க பர்த்டே சாங் எல்லாம் படிச்சு கேக் கட் பண்ணுவோமா? ஓகேயா? அது மட்டும் சத்தமா வந்துட்டு. சரி முதல் யார் கேக் வெட்டுறது? அண்ணா வெட்டட்டும் என்ன? அடுத்தது தம்பி. சரி சரி கேக் வெட்டலாம். அண்ணா வெட்டினோன்னா எடுத்து தீத்தி விடணும். சரியா அண்ணாக்கு? ஓகேயா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vinusha. Happy birthday to you. நீங்கள் அண்ணாக்கு தீத்துங்க. எடுத்து தீத்தி விடுங்க அண்ணா.
சரி ஹாப்பி பர்த்டே வினுஷான். சரி அடுத்த பர்த்டே கொண்டாடுவோமா இப்ப? யார்கிட்ட பர்த்டே அடுத்தது? பிள்ளைங்க. சரி அப்ப கொண்டாடுவோமா? பாடுவோமா? பாடலாம். பாடி சத்தமா பாடணுமா? அண்ணாக்கு படிச்சதை விட தம்பிக்கு எல்லாரும் சத்தமா படிக்கணும். ஓகே சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் துஷி, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி தம்பிக்கு நீதி விடுங்க. சரி ஹாப்பி பர்த்டே ரெண்டு பேருக்கும். சரி யார் இப்ப கிஃப்ட் அனுப்பினது? இந்த கிஃப்ட் அனுப்பினாலும் இங்க தான் நிக்குதா? யாரு? ஆமாவா? எங்க நிக்கிறா? ஏதாம்மா? ஆமா அம்மா சொல்லுங்க. நீங்களா அம்மா அனுப்பினீங்க கிஃப்ட்? அம்மா இல்லைன்னா யாரு? அம்மா இல்லைன்னு சொன்னீங்க யாரு? சத்தமா வந்துச்சு அவ இல்லையன்று. அம்மா கிஃப்ட் பண்ணி கொடுக்க பர்த்டேக்கு சின்ன ஆளுக்கு. அம்மா இல்லையண்டாச்சு சத்தமா. என்ன சரி அம்மா வந்து கிட்ட வாங்க. சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லி விட்டது யாரு? அம்மாவா? ஷூரா? சரியா? சரி அம்மா தான் பிள்ளைகளுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. சரியா? என்ன சொல்ல போறீங்க அம்மாவுக்கு? கிட்ட போங்க. என்ன சொல்ல போறீங்க அம்மாவுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினதுக்கு? தேங்க்யூ காணாது. தேங்க்யூ தேங்க்யூ மட்டும் காணாது அம்மா. அவ இல்லைன்னு சொன்னீர பண்ணிரு. அம்மா இல்லைன்னு சொன்னீரு. அம்மா தான் அனுப்பி இருக்கிறா. போமா அம்மாவோட. அம்மாவோட போமா சண்டை போல அம்மாவோட. அம்மா பார்த்து வெக்கமாகிறது. சரி அம்மா ரெண்டு பேரும் முழுக்கா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி விடலாமே இந்த கிஃப்ட் எல்லாம் இவ்வளவு கிஃப்ட் கொடுத்ததுக்கு. என்ன இல்லையா? ரெண்டு பேரும் சண்டை போலாங்கிறாங்க அம்மாவோட. போங்க நாங்க கொடுக்குறோம் ப்ரோ. நீங்க வெளியில போங்க நாங்க கொடுக்குறோம். சரி ரெண்டு பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மா கிஃப்ட் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும். ஸோ நீங்க எப்பவும் அச்சா பிள்ளைகளா இருக்கணும் படிக்கட்டாமன்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறேன். சரி அவ்வளோ படி செய்யாமல் இருக்கணும். ஓகேயா? படிப்பீங்களா நல்லா? ஓகேயா? கதையே வருது இல்லைப்பா. நாங்கள் நல்லா கதைப்பீங்கன்னு நினைச்சு வந்தோம். சரி எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு போயிட்டு வர வராங்க. ஆமா அப்போ எடுங்க எல்லாத்தையும் கொண்டு போவோம். சரி பாய் போயிட்டு வரோம். சும்மாவா?